ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா agni-6 அப்படிங்கிற ஒரு இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல சமீபத்துல வெற்றிகரமா டெவலப் செய்து இந்திய படையில் இணைச்சிருக்காங்க. இந்த agni-6 மிசைலோட ரேஞ்ச் அதிகபட்சமா 8000 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியா இந்த agni-5 மிசைல் டெவலப்மெண்டோடு நிற்க கூடாது, agni-6 இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல டெவலப் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. எதற்காக agni-6 இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல இந்தியா டெவலப் செய்யணும்னு சொல்றாங்க? agni-5 மிசைல்ல உள்ள குறைபாடுகள் என்ன? agni-6 மிசைல டெவலப் செய்யறது மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? agni-6 மிசைலோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோல நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதனால தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்தியா agni-5 மிசைல 2012வது வருடத்துல இருந்தே சோதனை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இதுல இறுதியா டிசம்பர் 15, 2022ல முதலா agni-5 மிசைல் இரவு நேரத்துல சோதனை செய்யப்பட்டது. இந்த இரவு நேரத்துல சோதிக்கப்பட்ட agni-5 மிசைல் ஏற்கனவே இந்தியா டெவலப் செய்த மிசைல்கள்ல இருந்து பல முன்னேற்றங்கள் செய்யப்பட்ட மிசைல் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இறுதியா சோதிக்கப்பட்ட agni-5 மிசைல் முழுக்க லைட் வெயிட் காம்போசிட் மெட்டீரியல்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இதனால பழைய agni-5 மிசைல்களை விட 20% எடை குறைவா இருந்திருக்கு. இதனால இந்த புதிய agni-5 மிசைல்னால அதிகபட்சமா 8000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புதிய agni-5 மிசைல்னால 1.5 டன் எடை கொண்ட அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். agni-5 மிசைல பிரத்யேகமா சீனாவுக்கு எதிரா இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல சைனா மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. agni-5 மிசைல இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. ஆனா நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் இந்த இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் agni-5 மிசைலை விட அதிக ரேஞ்ச் கொண்ட agni-6 மிசைல இன்னும் கூடிய விரைவில் சோதிக்கணும் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. இதற்கு அந்த டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சில முக்கியமான காரணங்களை சொல்றாங்க. அதாவது agni-5 மிசைல்கள் 2012வது வருடத்திலே இருந்தே சோதிக்கப்பட்டு வருது. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 9 முறை agni-5 மிசைல்கள் சோதிக்கப்பட்டிருக்கு. முதல்ல agni-5 மிசைல் வெற்றிகரமா சோதிக்கப்பட்டவுடன் இந்த மிசைலோட ரேஞ்ச் 5500 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம agni-5 மிசைல்னால 1.5 டன் எடை கொண்ட அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் என்ன சொன்னாங்கன்னா, agni-5 மிசைலோட வார்ஹெட்டின் எடைய 500 கிலோகிராம் அப்படின்னு குறைச்சோம்னா agni-5 மிசைல்னால 10,000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்போ இந்தியா 10,000 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல வெற்றிகரமா டெவலப் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா உலகின் முக்கிய வல்லரசு நாடுகளான அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் agni-5 மிசைலை விட அதிக எடை கொண்ட வார்ஹெட்டுகளை சுமந்து சென்று 10,000 முதல் 12,000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில மிசைல்களை வச்சிருக்காங்க. அதனால இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம இந்தியா இன்னும் வேகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அமெரிக்கா, சைனா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளுக்கு நிகரான ஒரு மிசைல இந்தியா டெவலப் செய்யணும்னு சொல்றாங்க. agni-5 மிசைலுக்கு அடுத்து இந்தியா agni-6 அப்படிங்கிற ஒரு இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மிசைலோட சோதனைய இன்னும் இந்தியா ஸ்டார்ட் செய்யல. agni-6 மிசைல்களை சோதிப்பதற்கான ஒப்புதலை இந்திய அரசாங்கம் கூடிய விரைவில் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியாவுடைய அணு ஆயுத தாக்கும் திறன்ல மிகப்பெரிய குறைபாடா இருப்பது இந்த agni-6 மிசைல் டெவலப்மெண்ட் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதாவது agni-6 மிசைல்கள்னால 3 டன் எடை கொண்ட அணு ஆயுதங்களை சுமந்து சென்று 9,000 முதல் 12,000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். அதுவே agni-6 மிசைலோட வார்ஹெட்டின் எடையை 1.5 டன்னா குறைச்சோம்னா 14,000 முதல் 16,000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை கூட agni-6 மிசைல்கள்னால தாக்க முடியும். agni-6 மிசைல்களை இலக்கை மிக துல்லியமா தாக்க வைப்பதற்கு அந்த மிசைல்ல பல்வேறு விதமான கைடிங் சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா
இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் வித் ரிங் லேசர் கைரோஸ்கோப் ஆப்டிகல் நேவிகேஷன் சிஸ்டம். இந்த ஆப்டிகல் நேவிகேஷன் சிஸ்டத்துல இந்தியாவுடைய நேவி கைடிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. agni-6 மிசைலோட டெர்மினல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இறுதி கட்டத்துல ரடார் ஸ்கேன் கோரிலேட்டர் அப்படிங்கிற கைடிங் சிஸ்டமும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது இந்த கைடிங் சிஸ்டங்கள் மிசைல் டார்கெட்டுக்கு அருகில் செல்லும் பொழுது டார்கெட்டுக்கு பக்கத்துல மலைகளோ கட்டிடங்களோ போன்ற அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து வேறு திசையில் பறந்து சென்று இலக்குகளை தாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட சிஸ்டம். இது போன்ற பல்வேறு கைடிங் சிஸ்டங்கள் agni-6 மிசைல்ல இருக்கு. அதனால இந்த மிசைல்களால் இலக்கை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்திய முன்னாள் ராணுவ அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவுடைய அணு ஆயுத தாக்கும் திறன் சீனா மற்றும் பாகிஸ்தானை மனதில் கொண்டு இருக்கக்கூடாது. உலகத்தோட எந்த ஒரு நாட்டின் மீதும் இந்தியா நினைச்சா ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் வகையில இந்தியாவின் அணு ஆயுத தாக்கும் திறன் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவின் agni-6 மிசைல் டெவலப்மெண்ட துரிதப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. agni-6 மிசைல் மட்டும் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டால் உலகில் உள்ள 4 வல்லரசு நாடுகளின் தலைநகரங்கள் இந்தியாவின் தாக்குதல் வரம்புக்குள் வரும். இது இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். agni-6 போன்ற 12,000 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட மிசைல இந்தியா டெவலப் செஞ்சாங்கன்னா இந்தியாவுடைய அணு ஆயுத தாக்கும் திறன்ல ஒரு மிகப்பெரிய பிளெக்சிபிலிட்டி கிடைக்கும். தற்போதைய நிலையில சீனாவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. அதாவது சீனாவின் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்கள் சவுத் சைனா சி மற்றும் சதர்ன் இந்தியன் ஓஷன், சென்ட்ரல் பசிபிக் ஓஷன் போன்ற பகுதிகளில் மறைந்து கொண்டு JL-2 அப்படிங்கிற சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை பயன்படுத்தி இந்தியா மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த JL-2 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள்னால அதிகபட்சமா 9,000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலான விஷயம். இப்போ இந்தியா agni-6 மிசைல்களை வெற்றிகரமா டெவலப் செஞ்சாங்கன்னா சீன அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் எந்த கடற்பரப்புல ஒளிந்து கொண்டிருந்தாலும் இந்தியாவால அந்த கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம சீனாவின் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் மற்றும் போர் கப்பல்களுக்கு agni-6 மிசைல்கள் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும். அதனால agni-6 மிசைல்கள் ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளேயரா ஒரு யுத்த நேரத்துல இந்தியாவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. agni-6 மிசைல்கள் ஒரு சாலிட் ஃபியூல் பேஸ் மல்டி ஸ்டேஜ் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல். இந்த மிசைல்னால 10 தெர்மோ நியூக்ளியர் வார்ஹெட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அதாவது agni-6 மிசைல்ல MIRV அப்படிங்கிற மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படிங்கிற தொழில்நுட்பம் இருக்கு. இதனால ஒரே மிசைல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட வார்ஹெட்களை சுமந்து சென்று வெவ்வேறு திசைகள்ல வெவ்வேறு தூரத்துல உள்ள இலக்குகள் மீது ஒரே நேரத்துல தாக்குதல் நடத்த முடியும். agni-6 மிசைல்ல விமானங்கள்ல பயன்படுத்தக்கூடிய லைட் டீகாய் மற்றும் ஷாஃப்ட் போன்ற ரடார் கவுண்டர் மெஷர் சிஸ்டங்களும் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால agni-6 மிசைல்களை எந்த ஒரு ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. தற்போதைய நிலையில இந்தியாவிடம் டபுள் ஸ்டேஜ் தெர்மோ நியூக்ளியர் ஃபியூஷன் டிவைஸ் மற்றும் சிங்கிள் ஸ்டேஜ் பூஸ்டர் ஃபியூஷன் பாம்ஸ் அப்படிங்கிற அணு ஆயுதங்கள் இருக்கு. இந்த அணு ஆயுதங்கள்னால 250 கிலோ டன் சக்தியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதன் மூலமா இந்தியாவின் ஒரு அணு ஆயுத வார்ஹெட்னால ஒரு மிகப்பெரிய நகரத்துல உள்ள பல லட்சம் மக்களை ஒரே நேரத்துல தாக்கி அழிக்க முடியும். agni-6 மிசைல் 70 டன் எடை கொண்ட மிசைல். இந்த மிசைல்ல 4 ஸ்டேஜ் கொண்ட ராக்கெட் மோட்டார் பயன்படுத்தப்படுது. agni-6 மிசைல்ல பயன்படுத்தப்படும் 4 ஸ்டேஜ் கொண்ட பூஸ்டர் ராக்கெட்டுகளை பயன்படுத்தி இந்திய ராணுவத்தினால சாட்டலைட்டுகளை கூட லோயர் எர்த் ஆர்பிட்ல நிலைநிறுத்த முடியும். இதே 4 ஸ்டேஜ் கொண்ட ராக்கெட்டுகளை வேதா அப்படிங்கிற மிலிட்டரி சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் திட்டத்திலையும் இந்தியா பயன்படுத்த போறாங்க. நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியா ஒரு ரீஜனல் பவர் அப்படிங்கிற நிலையிலிருந்து உலகின் ஒரு சூப்பர் பவர் ஸ்டேட்டஸுக்கு உயரணும்னா agni-6 மிசைல் போன்ற 12,000 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்கள் இந்தியாவுக்கு ரொம்பவும் அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாட்டின் மீது உள்ள ஜியோபாலிட்டிக்கல் பிரஷர் அப்படிங்கிற விஷயம் அந்த நாடு எவ்வளவு தூரம் முன்னேற விரும்புது அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்கு. இந்தியா ஒரு ரீஜனல் பவரா இருப்பதற்கு agni-5 போன்ற 7,000 முதல் 8,000 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்களே போதுமானது. ஆனா இந்தியா ஒரு சூப்பர் பவர் அப்படிங்கிற நிலைக்கு உயரணும்னா இந்த agni-6 மிசைல் இந்தியாவுக்கு மிகவும் அவசியம். அதனால இன்னும் கூடிய விரைவில் agni-6 மிசைல் டெவலப்மெண்ட்டுக்கான ஒப்புதலை இந்திய அரசாங்கம் கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ்
டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா agni-6 மிசைல் போன்ற 12,000 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட மிசைல்களை டெவலப் செஞ்சா நிறைய மேற்கத்திய நாடுகள் இந்தியாவின் மிசைல் டெவலப்மெண்ட் புரோகிராம்கள் மீது கேள்விகள் எழுப்புவாங்க. இது இந்தியாவின் மிசைல் புரோகிராம்ஸ் தங்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்தியா இந்த விஷயங்கள் எல்லாம் பெரிதா எடுக்க கூடாது அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா வரும் காலத்துல உலகை இந்தியா வழி நடத்தணும்னா இது போன்ற போல்டான முடிவுகளை இந்தியா எடுக்க வேண்டிய தருணத்துல இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாடு அமைதியா இருக்கணும்னா அந்த நாடு அமைதியை விரும்பக்கூடிய நாடா மட்டும் இருந்தா போதாது, அந்த நாடு ஒரு சக்தி வாய்ந்த வலிமையான நாடா இருக்கணும். அப்பொழுதுதான் எதிரிகள் உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பதற்கு யோசனை செய்வாங்க. அதனால இன்னும் கூடிய விரைவில் இந்திய அரசாங்கம் agni-6 மிசைல் சோதனைகளுக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பார்க்கலாம் எவ்வளவு விரைவா இந்திய அரசாங்கம் agni-6 மிசைல் சோதனைகளுக்கு ஒப்புதல் கொடுக்கறாங்க அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.